சாண்ட்ரா வந்து ஒரு பேம்பரிங் கிட் மாதிரி பிக் பாஸ்குள்ள வச்சிருக்காங்கன்றது ஒரு கேள்வியா இருக்கு. நண்பருடைய ஒய்ஃப் இல்லவா, பத்திரமா பாத்துக்கணும்ல, திருப்பி பத்திரமா நீ வீட்டுக்கு போகணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த பிக் பாஸ்ல வந்து யாருக்கு என்ன அடிபட்டாலும் டீம் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க, மெடிக்கல் எல்லாமே. ஆனால் எனக்கு என்ன அப்படி தோணுதுன்னா, இவங்கள ஒரு படி மேலே போயிட்டு இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காகவே ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணப்பட்டதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் அந்த காரில் வந்து அந்த புஷ் பண்ணுறாங்க இல்லையா, புஷ் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க சாண்ட்ரா. ஒரு கட்டத்தில் எனக்கு சாண்ட்ராவை பற்றி நல்லா தெரியும், ஏன்னா நிறைய பிளான் போட்டதுனால நான் சொல்கிறேன். எப்படி இந்த என்னை இவ்வளோ பேசியிருக்கான், இவ்வளோ வார்த்தைகள் பேசியிருக்கான், அப்போ இதை நான் வந்து டிஃபெண்ட் பண்ணி இங்கே சண்டை போட்டால் இது டாஸ்கில் நடந்ததுன்னு முடிச்சிருவாங்க. ஆனால் நான் இதை வேற மாதிரி கொண்டு போனேன். பிரஜன் வெளியில் போயிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்ததாக இருக்கட்டும், அதையும் நான் இன்னி வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்லலை அது ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் அது ஒரு ட்ராமா. ஏன்னா அப்போ அவங்க மேலே ஏதோ கொஞ்சமாவது எனக்கு அந்த ஒரு மதிப்பு இருந்துச்சு. இல்லைப்பா, ஹஸ்பண்ட் போகிறாங்கன்றதுனால அந்த ஒரு பாசத்தில் அப்படி வந்திருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் அது ஒரு ட்ராமா.